ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து முதல்ல வந்தது கோழியா இல்லை முட்டையா, அதுதான். நம்ம இதை சயின்டிஃபிக் அனாலிசிஸ் பண்ணி இதுக்கு ஒரு ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட வெப்சைட் usatamilian.com அதை விசிட் பண்ணுங்கள். அதில் நிறைய வீடியோஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், கேட்டகரைஸ் பண்ணி. என்னோட வாட்ஸ்அப் லிங்க்கை நான் கீழே போடுறேன், அங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய சயின்ஸ் கான்வர்சேஷன்ஸ் அங்கே போயிட்டுருக்கு. மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம், நிறைய கற்றுக்கலாம். நான் வந்து உங்ககிட்ட கற்றுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து முதல்ல வந்து கோழி வந்ததா இல்லை முட்டை வந்ததா. இந்த டிஸ்கஷன் வந்து பல மில்லியனமாக நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, யூஎஸ்ல மட்டும் இல்லை, பல கண்ட்ரீஸ்ல நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் வந்து இது ஒரு பஸ்லிங் ஃபேக்டர். எது ஃபர்ஸ்ட் வந்தது, கோழியா இல்லை முட்டையா அப்படின்னு. நீங்க வந்து ரொம்ப அர்ஜென்ட்ல இருந்தீங்க, நான் போய் பையனை ட்ராப் பண்ணும் பொண்ணை ட்ராப் பண்ணும் அப்படின்ற ஒரு அவசரத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா நான் உங்களுக்கு ஆன்சர் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கோழி தான் ஃபர்ஸ்ட் வந்தது. நீங்க பொறுமையா வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க, நீங்க எதுக்காக நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் தான் போகிறோம். சயின்டிஃபிக் அப்ரோச்சாக போயிட்டு எது ஃபர்ஸ்ட் வந்ததுன்றது நம்ம வந்து நேரோ டவுன் பண்ணிடலாம். ரெண்டே சினாரியோ தான். ஒன்று வந்து முட்டை ஃபர்ஸ்ட் இருந்தது அப்படின்ற ஒரு சினாரியோ, இன்னொன்று வந்து கோழி ஃபர்ஸ்ட்டாக இருந்தது அப்படின்ற சினாரியோ. இது ஒவ்வொரு சினாரியோ எடுத்து நம்ம அன்பேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் ஏன் வந்து கோழி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு. சரி, நம்ம முட்டை சினாரியோக்கு வந்து ஃபர்ஸ்ட் வருவோம். இப்போ முட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். நம்ம கோழி இல்லை, முட்டை தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு உலகத்தில் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ கோழி முட்டை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா முட்டையில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஒன்று வந்து அன்ஃபர்டிலைஸ்ட் எக்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து ஃபர்டிலைஸ்ட் எக்னு ஒன்று இருக்கு. இப்போ அன்ஃபர்டிலைஸ்ட் எக் வச்சுட்டு நம்ம என்ன பண்றது அப்படின்னா அதுலேருந்து கோழி வர வாய்ப்பு கிடையாது. அது வந்து நம்ம ஆம்லேட் சாப்பிட்றதுக்கும் ஹாஃப் பாயில் சாப்பிட்றதுக்கும் அப்புறம் பொடி மாஸ் போட்டு சாப்பிட்றதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அன்ஃபர்டிலைஸ்ட் எக் வந்து வேலைக்காகாது. ஸோ நம்மளுக்கு ஒரு கோழி வரணும் ஒரு முட்டையில் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்டிலைஸ்ட் எக் வேணும். அந்த ஃபர்டிலைஸ்ட் எக்கும் நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் வந்து இது எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷனா இன்டர்னல் ஃபர்டிலைசேஷனா நம்ம பார்க்கணும். இப்போ கோழி பொறுத்தவரை வந்து அது வந்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், அதாவது கோழி உடம்புக்குள்ள தான் அது ஃபர்டிலைஸ் ஆகும். இப்போ மீன்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எக் வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், அதனால வந்து அது வெளியில நடக்குது. அது வந்து அதனோட ஃபினாமினன். கோழி கேஸ்ல வந்து உள்ள நடக்குது. சரி, இந்த கான்வர்சேஷனுக்காக நம்ம வந்து முட்டை தான் ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்னு நம்ம எடுக்க போறோம். அதுல நம்ம இதுல ஒரு பெரிய அசம்ஷன் பண்ணோம். அந்த முட்டை வந்து ஒரு ஃபர்டிலைஸ்ட் எக் அப்படின்ற ஒரு பெரிய அசம்ஷன் நம்ம இதுல போட்டாகணும். ஏன்னா ஃபர்டிலைஸ்ட் எக் மட்டும் தான் வந்து ஹேட்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டியே இருக்கு. ஸோ நம்ம அந்த அசம்ஷன் வந்து போட்டுக்கலாம் சேஃபா. சரி, இப்போ நம்ம ஃபர்டிலைஸ்ட் எக் நம்ம கையில இருக்கு. இப்போ அந்த எக்ல இருந்து நம்ம வந்து ஒரு கோழியை எப்படி உருவாக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு. நம்ம வந்து ரேண்டமா வந்து கோழியை வெளில வச்சுட்டா வந்து உருவாகாது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோழிக்கு வந்து ஒரு ஆப்டிமல் டெம்பரேச்சர் வேணும். அந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணியாகணும். அதாவது 100 டிகிரிலேருந்து 102 டிகிரிஸ்குள்ளார நம்ம மெயின்டைன் பண்ணியாகணும். அதாவது நல்ல டெம்பரேச்சர்னு சொன்னால் 101.5 டிகிரி ஃபாரன்ஹீட். இதுதான் வந்து நல்ல டெம்பரேச்சர். இப்போ 102க்கு மேலே போனால் என்ன ஆகும் அப்படின்னா ஹேட்ச் ஆகாது, அவ்வளோதான். அந்த அந்த முட்டை வேஸ்ட். அதே மாதிரி 100 டிகிரிஸ்க்கு கீழே 99 டிகிரிஸ் அப்படி வந்துச்சு அப்படின்னா ஹேட்ச் ஆகாது, அவ்வளோ அந்த முட்டை வந்து வேஸ்ட். ஸோ இந்த ஆப்டிமல் டெம்பரேச்சரில் நம்ம வச்சாகணும், அது ஒரு கண்டிஷன். இன்னொன்று வந்து இந்த எக் வந்து ஹேட்ச் ஆகிறதுக்கு வந்து 21 டேஸ் எடுக்கும். அதாவது முட்டையிலேருந்து டே 1 எக்லேருந்து 21 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து கோழி வந்து பிறக்கும், வெளில வரும். அது ஒரு கண்டிஷன் இருக்கு. இன்னொரு முக்கியமான கண்டிஷன் வந்து என்னன்னா ஒரு நாளைக்கு வந்து அந்த கோழியை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஒரு 3 இல்லை 4 வாட்டி வந்து நம்ம கரெக்டான டைம்க்கு வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து வச்சாதான் வந்து ஒரு முட்டை வந்து ஹேட்ச் ஆகி வெளியில சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இதுதான் வந்து நம்ம இன்குபேட்டர்ல வந்து வச்சு பண்றோம். அந்த இன்குபேட்டர் வந்து இந்த அல்காரிதம் வச்சு தான் போகுது. அதில் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. அப்புறம் முட்டையை வந்து அது கரெக்டாக ரொட்டேட் பண்ணணும் அந்த டைமுக்கு. அதுக்கப்புறம் வந்து 21 டேஸ்க்கு வந்து அது வந்து அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி பராமரிச்சு முட்டையை வந்து வெளியில அதை ஹேட்ச் ஆகிற சினாரியை வந்து கொடுத்துரும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கோழி வந்து எம்ப்ரோ ஸ்டேஜ்ல இருந்து வெளில வந்துடும். இப்போ வந்து முட்டை வந்து வந்துச்சு. இப்போ இதுல இருந்து கோழி வெளில வருமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை யார் பண்றது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ முட்டை இருக்கு, அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் கொடுத்தாகணும். வேற எங்க ஏதாவது டெம்பரேச்சர் நம்ம வந்து அட்மாஸ்பியர்ல வைக்க முடியாது, ஏன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு. இன்னொன்று 100 to 102 டிகிரிஸ் வரைக்கும் தான் டெம்பரேச்சர் வச்சாகணும். சரி, வேற ஏதாவது அனிமல்ஸ் இதை பண்ணுமா, இல்லை வேற ஏதாவது பேர்ட்ஸ் வந்து அதை டெம்பரேச்சர் கொடுக்கறதுக்கு மேலே உட்காந்துருக்குமானா அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா பேர்ட்ஸ்க்கு வந்து காமன் சென்ஸ் கிடையாது. ஸோ அது வந்து மேலே உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னா அந்த எக்கை வந்து ரொட்டேட் பண்ணணும். அந்த எக்கை ரொட்டேட் பண்றதுக்கு வந்து அந்த பேர்டுக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்குமா தெரியல. இப்போ வந்து சிக்கன் எக் மேல வந்து ஒரு சும்மா ஒரு சினாரியோக்காக ஒரு டக் வந்து உட்காருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ டக்குக்கு வந்து டக்கோட எக் தான் வந்து தெரியும் எப்படி ரொட்டேட் பண்றதுன்னு. கோழியோட எக் நாலேஜ் வந்து டக்குக்கு கிடையாது. அதனால வந்து அந்த சினாரியோ நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம்.
இப்படி பார்த்தா வந்து நம்மள முட்டை கையில ஃபர்ஸ்ட் வந்திருந்தாலும் அது வந்து டெஃபினட்டா கோழியா மாறதுக்கு வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. நியர் டு ஜீரோ மாதிரி தெரியுது. சரி, இப்போ ஒருவேளை நம்மளுக்கு கோழி ஃபர்ஸ்டா வந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த சினாரியோ ரன் பண்ணி பார்ப்போம். கோழி வந்து ஃபர்ஸ்ட் வந்ததுன்னா அது எப்படி வந்திருக்கு முட்டை இல்லாம அப்படின்ற அந்த சினாரியோ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கோழி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ லாஜிக்கா நம்ம என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, அது எப்படி கோழி ஃபர்ஸ்ட் வந்திருக்கும், வானத்துல இருந்து குதிச்சிருக்குமா அப்படின்னு. ஆக்சுவலா வந்து நம்ம இதை கொஞ்சம் சயின்டிபிக் ஆங்கிள் இருந்து பார்க்கணும். கோழி ஃபர்ஸ்ட் வந்திருக்குன்னா இதுக்கு வந்து ஒரு எவல்யூஷன் ப்ராசஸ் இருக்கு. இப்போ கோழியோட ஃபேமிலி ஹிஸ்டரி நம்ம ட்ராக் பண்ணி நம்ம பின்னாடி போனோம். எங்கிருந்து தான் ஆரம்பிச்சது எல்லாமே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைனோசர்ல இருந்து ஆரம்பிச்சது. டைனோசர் வந்து பல மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்தது. அதுல டேராபோடா அப்படின்னு ஒரு டைனோசர் வந்து இருந்தது. அது வந்து ஒரு பேர்ட் கேட்டகரி டைனோசர். ஸோ அந்த டைனோசர் தான் வந்து கோழியோட தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த டைனோசர்ல இருந்து தான் வந்து கோழி வந்து அந்த ஃபேமிலி ஹிஸ்டரி ட்ராக் பண்ணா வந்து இறங்கியிருக்கு. இப்போ அந்த தேராப்போடா அது பாத்தீங்க அப்படின்னா அது பேர்டு, அதுவும் முட்டை போடுது. ஸோ ஒரு காமனாலிட்டி இருக்கு. ஸோ முட்டை போடுற ஒரு டைனோசர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ தேராப்போடாக்கு அப்புறம் வந்து அந்த ஜீன்ஸ் எல்லாம் கிராஸ் ஆகி நிறைய இவால்வ் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா வந்து தான் வந்து ஜங்கிள் ஃபவுல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அது ஒரு பேர்டு தான். அந்த பேர்டுக்கு அப்புறம் தான் வந்து சிக்கன் வந்து உருவாச்சு. ஸோ இது பாசிபிளா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் எவல்யூஷன் வந்து என்னன்னா ரெண்டு பிரீட் வந்து கிராஸ் ஆகும்போது ஒரு சினாரியோல வந்து ஒரு புது பிரீட் வந்து கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு புது அனிமலாவே கிரியேட் ஆயிடும். முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ்க்கு வந்து லெக்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா அது வந்து ஓஷன்ல அடாப்ட் ஆகிறதுனால வந்து அந்த லெக்ஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அது அந்த லெக்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளே ஹியூமன் பாடியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து விஸ்டம் டூத் இருக்கு, 4 விஸ்டம் டூத் இருக்கு. அந்த விஸ்டம் டூத் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்றது கிடையாது. ஆனால் வந்து இப்போ விஸ்டம் டூத்தோட பயணம் எல்லாம் போயிடுச்சு. அது நம்மளுக்கு வந்து ஒரு அனாயன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம எவல்யூஷன்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய திங்ஸ் வந்து நம்ம புதுசா அக்வயர் பண்ணிருப்போம். நிறைய வந்து நம்மளுக்கு தேவையில்லாதெல்லாம் வந்து நம்ம வந்து தள்ளி விட்டுருப்போம். ஸோ இது வந்து எவல்யூஷன்ல இருந்து நடக்கிறது ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் இது. ஸோ இதுதான் வந்து கோழிக்கும் ஒரு அடிப்படையா வந்து நடந்திருக்கு. இப்போ நம்ம வந்து முட்டை ஃபர்ஸ்ட் இருந்ததா என்ன பிரச்சனை இருந்திருக்கும் அப்படின்றது 2-3 சினாரியோ பார்த்தோம். ஒன்று வந்து முட்டையை வந்து ரொட்டேட் பண்றதுக்கு அந்த நாலேஜ் வேணும். அந்த நாலேஜ் வந்து என்னன்னா இந்த கோழிக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஏன்னா இந்த கோழி வந்து ஓவர் நைட்டா வந்து இது இறங்கல. அது வந்து ஒரு எவல்யூஷன் ப்ராசஸ்ல வந்ததுனால வந்து அதுல ஒரு லேர்னிங் கர்வ் இருக்கு. அதனால வந்து அந்த முட்டையை வந்து என்ன டெம்பரேச்சர்ல வைக்கணும் அப்புறம் வந்து ரொட்டேட் பண்றதுக்கு வந்து டெஃபினட்டா அந்த கோழிக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து பாஸ் ஆயிருக்கும் அந்த ஜீன்ஸ்ல. அதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அது இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியுது. இன்னொன்று வந்து நம்ம ஃபர்டிலைஸ்ட் எக் பத்தி பார்த்தோம். இந்த ஃபர்டிலைஸ்ட் எக் இருந்தால் தான் வந்து கோழி வரதுக்கு வாய்ப்பே இருக்கு. என்னதான் நம்ம ரொட்டேட் பண்ணாலும் இதுக்கும் வந்து இந்த எவல்யூஷன் வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஃபர்டிலைஸ்ட் எக் வேணும்னா ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் வேணும். அப்படின்னா இந்த நம்ம டைனோசர்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல அந்த பேர்டு வந்து ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் இருந்திருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோழிக்கும் அந்த ஜென்ரேஷனாவே வந்து ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒரு ஃபர்டிலைஸ்ட் எக் வந்து கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து ஃபைனலா நம்ம இன்னைக்கு பாக்குற கோழி அப்படின்ற மாதிரி வந்துச்சு. நம்ம இன்னைக்கு பாக்குற கோழியும் வந்து மாறிடும். நம்ம வந்து ஒரு 300 வருஷம் கழிச்சு நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம இப்ப இருக்கிற கோழியும் வேற பிரீடா நம்ம வந்து உருவாக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கோழி வந்து நம்ம பாக்குறோம். ஸோ அதுல வந்து நம்ம வந்து புதுசா கூட உருவாக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இப்படி வச்சு பார்த்தா அந்த கொஸ்டினும் வந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுது. நம்ம வந்து ஃபர்டிலைசர் வச்சு தான் வந்து வர முடியும் அப்படின்னா இது வந்து பாசிபிலிட்டி இருக்கு. அப்புறம் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அதுவும் வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ கோழி வயிற்றுக்குள்ள தான் வந்து முட்டை உருவாகி வெளியில வந்து அது ஃபர்டிலைஸ்டா இருந்ததுனால நம்ம வந்து அந்த ஹேச்சிங் ப்ராசஸ் வந்து அந்த கோழியை பார்த்து அதுக்கு அந்த நாலேஜ் இருந்தது எப்படி முட்டையை ரொட்டேட் பண்ணணும், எப்படி வந்து டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுல வந்து கோழி வந்து ஹேச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சயின்டிஃபிக் ஆங்கிள் இருந்து பார்த்தோம் அப்படின்னா கோழி தான் ஃபர்ஸ்ட் வந்தது, அதுக்கப்புறம் தான் முட்டை வந்தது. இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கோழி தான் வந்துச்சுன்னு சொல்லி நீங்க கான்ஃபிடன்ஸ் சொல்லலாம். மறுபடியும் ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் வரும். அப்போ அந்த கோழி எப்படி வந்தது அப்படின்னு ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் வரும். அங்கதான் வந்து நம்ம மாட்டுவோம். ஏன்னா முட்டை வேணும் கோழி வரதுக்கு. நம்ம ஏன் சொல்லலாம் அந்த கோழி வந்து அந்த கோழியோட அப்பா அதுல இருந்து அது பிறந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம கிராண்ட் ஃபாதர் செயின் போட்டு போனா நம்ம வந்து டைனோசருக்கு வந்து ட்ராக் பண்ணிட முடியும். ஸோ உங்களோட ஆன்சர் வந்து முட்டையிலிருந்து கோழி பார்த்தா கோழி இருந்து முட்டைக்கா இந்த கன்ஃபியூஷன் வந்து நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். நீங்க வந்து என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அதுக்கு வந்து என்ன நீங்க பதில் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கு. இப்போ நீ உங்களோட பதில் வந்து கோழி வந்ததா முட்டை வந்ததா அப்படின்னா கோழி தான் வந்தது. நீங்க வந்து கான்ஃபிடா சொல்லுங்க. நம்மளனா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து அனுப்புங்க இந்த லிங்க். அவங்க வந்து பார்த்து அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ நீங்க இந்த வீடியோல கெயின் பண்ண நாலேஜ் வச்சு நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். அதுக்கு உங்களால முடிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷனா இருக்கும். நம்ம இந்த கோழியா முட்டையா இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. கோழி தான் ஃபர்ஸ்ட் வந்தது. இப்போ நம்மளுக்கு தெரியும் கோழியோட தாத்தாக்கு தாத்தா வந்து தேராப்போடா அப்படின்னு அந்த டைனோசர் தான். அது ஒரு பேர்டு தான். இப்போ கொஸ்டின் வந்து என்னன்னா அந்த பேர்டு ஃபர்ஸ்ட் வந்ததா இல்ல முட்டை ஃபர்ஸ்ட் வந்ததா, இதுதான் வந்து கொஸ்டின். இப்போ உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. இது சூப்பர் கான்வர்சேஷனா இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை டிஸ்கஸ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு குழப்பாம இந்த டிபேட்டுக்கு வந்து நான் ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கோழியா முட்டையா அப்படின்னு நீங்க கான்ஃபிடண்டா கோழி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வீடியோஸும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக் இருந்தால் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் அலைன் பண்ணி நான் வந்து வீடியோ வந்து பதிவு பண்றேன். சரி, நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பார்ப்போமா? பாய்.